என்னோட பேர் ஆனந்தராஜ். நான் விருத்தாச்சலம் பக்கத்தில் இனமங்கலங்கிற கிராமத்துலேருந்து வரேன். நான் சொந்த ஊர் விருத்தாச்சலம் பக்கத்தில் தான். அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். நான் சென்னையில் துறப்பாக்கத்தில் இருக்கேன். துறப்பாக்கத்தில் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கேன். நான் என்னோட உறுப்பினர் கார்டெலாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், நான் கொண்டு வந்துட்டேன். என்னோட விஜயகாந்த் எப்படி நடந்துக்கிட்டாருன்றத ஒரு சில நினைவுகள் நான் 2005 எங்கள் வீட்டிலலாம் வெள்ளம் வந்து போச்சு. அப்போ நான் கல்யாணம் பண்ண ரொம்ப பெருசாக இருந்தது. அப்போ 2000 பேர் உட்காந்து திருமணமனோ ஃபங்க்ஷன் நடத்துகிற ஒரே கல்யாண மண்டபம் சென்னையில் விஜயகாந்தோட இந்த தலைமை கழகம் தான் அப்போ கல்யாண மண்டபமாக இருந்துச்சு. வேறு எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் கிடையாது. அந்தனுடைய பொறாமையும் என்னமோ தெரியல, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ ஐயா ராமவாசன் தான் அவங்க தான் பொதுச் செயலாளராக இருந்தாங்க. நான் ஒரு லெட்டர் கொண்டு வந்து கையில் கொடுத்தேன். அப்போ பக்கத்தில் இருக்கவங்கலாம் டேய் கும்பிட்டுட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேப்டன் இப்படி நான் பார்த்தாரு. பார்த்தோன்னே அவங்களாம் எட்ட போயிட்டேன். கண்ணால் பார்த்தோன்னே அவங்களாம் எட்ட போயிட்டாங்க. உடனே நான் லெட்டர் கொடுத்தேன், வாங்கி கையில் வச்சுட்டாரு. அவர்கிட்டேருந்து ஏதாவது பதில் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் வரல. இருந்தாலும் என்னோட மனசை நான் தளர விடலை. அவரோட நான் மனசில் பதிச்சிட்டாரு. ஆனால் அப்படியே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு 7-8 வருஷம் இருக்கும், ரவிச்சந்திரன் சார் பழம்பெரும் நடிகர், அவங்களோட கையை கட்டி பின்னாடி பின்னாடி பேசிகிட்டே இருந்தார். ரவிச்சந்திரன் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நான் எட்டக்கு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவர் எப்படி கவனிச்சாரு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு கேட்டில் பார்த்துட்டு இருந்தேன், அவர் ஒரு கேட்டில் இருந்தார். அப்புறம் டிரைவர் ஒரு வெங்கடேஷன் நினைக்கிறேன், எனக்கு அப்புறம் தான் அவரோட டிரைவரோட பேர் தெரியும். நான் இந்த கேட்டில் இருந்தேன்னா அவர் அந்த கேட்டில் வரான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கை தட்டி கூப்பிட்டாரு அந்த கேப்டன். எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் அந்த டிரைவர் என்ன கூப்பிட்டாரு, வெங்கடேஷ் அவர் பேர். தம்பி திரும்பி பார்ப்பா அப்படின்னு சொன்னார். திரும்பி பார்த்தா அப்புறம் கேப்டன் திடீர்னு பார்த்தா லுங்கிலாம் கட்டிக்கிட்டு ஒரு ஷூட்டிங் பாட்டிலேருந்து அப்படியே பார்த்தாரு. எனக்கு ஆச்சரியமாச்சு. அங்கே பேண்ட் போட்டு ரவிசரன் கூட கையை பின்னாடி கட்டிட்டு இருந்தார். இங்கே பார்த்தா ஒரு சாதாரண மனுஷன் ஏர் ஓட்டுற மாதிரி காலை உதறிவான்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு அப்படி போனேன். அன்னையிலேருந்து என்ன அவரால் மறக்க முடியாது. அதோடு இல்லாமல் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு 4:30 மணிக்கு விடிய காலத்தில் தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு பனின் போட்டிருக்காரு. பனின் போட்டுட்டு சக்கரை நாற்காலி எனக்கு கண்டிப்பாக நல்லா தெரியுது. சக்கரை நாற்காலியில் அப்படியே உட்காந்துட்டு பனின் போட்டார். முண்டா பனின்னு கை வச்ச பனின்னு. கால்லாம் ஒரே புண்ணு மாதிரி இருந்தது, கையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் முகம் மட்டும் பளபளன்னு இருந்தது. விடிஞ்சு 4:30 மணி இருக்கும் கிடச்சி. திடீர்னு பார்த்தோன்னா நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன். ஆனால் நீங்கள் இன்னுமே பேசணும், நீங்கள் பேசினா மட்டும் போதுங்கண்ணா, நீங்கள் நடக்கலாம் ஒன்றும் வேண்டியதில்லைண்ணா, உங்கள் பேச்சு மட்டும்தான் எல்லாம் மக்களாக எதிர்பார்க்குறேன், நீங்கள் பேசுங்கன்னா அப்படி சொன்னேன். சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் பார்த்தா நான் திடீர்னு ஏஞ்சி பண்ண கட்டில் பட்டு கிடக்கிறேன். என்னடான்னு சொல்லிட்டு ஏஞ்சி உட்காந்து அந்த நேரத்தில் ஏஞ்சி ஃபோனை போட்டேன். இவர் பேர் கந்தா, இவர் ரொம்ப தீவிரமான ரசிகர், என்னோட ஃப்ரெண்டு. அப்புறம் இவருக்கு ஃபோன் போட்டேன். இதுமாரி நம்ம மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் போட்டோம், அண்ணன் என்னோட கனவுல வந்துட்டாரு, நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உடனே ஃபோன் பண்ணி சொல்லலாம், நாளைக்கு காலையில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தோம், பேசணும். எனக்கு வாழ்க்கையில் என்னோட மறக்க முடியாத அந்த நாள் இந்த கேப்டனோட நேராக பேசல. ஒவ்வொரு மணி ஒரு தடவை கதவை இதே கதவை நான் காரில் இறங்கினாரு, கதவை திறந்து விட்டுருக்கேன். அப்போ கூட பார்த்தாரு, கம்பீரமான நட. இது வரைக்கும் அந்த மாதிரி அந்த வெள்ளை வேட்டி, அந்த கூலிங் கிளாஸ் கண்ணாடி, அந்த இன்றைக்கு நம்மெல்லாம் எங்கே கூடியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாழும் வள்ளல் மக்களின் இதயத்தில் என்றும் முதல்வராக இருந்து கொண்டிருக்கும் கேப்டனோட பிறந்த நாளைக்கு இன்னைக்கு கூடியிருக்கோம். கேப்டனை பற்றி பேசுகிறோம்னா நிறையா பேசலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்லாம் சொன்னோம்னா அன்னதான பிரபு. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிறந்த நாளையும் அவர் பிறந்த நாளாக கொண்டாடல, வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுறாரு. வறுமை ஒழிப்பு தினமாக என்னென்னா, இல்லாத ஏழை மக்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளை அவர் இன்னிய வரைக்கும் செஞ்சிட்ருக்காரு. எல்லோருமே சரித்திரத்தில் இடம்பெறுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, புரட்சி தலைவர் பாடலுக்கு இணங்க இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க இன்று வரை மக்கள் எல்லோர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த கலியுக கர்ணனை பார்க்கத்தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் அந்நியார் நேற்று நலத்திட்ட உதவிகள் வழங்கி எல்லாம் இப்போ கேப்டன் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அன்னதானம் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே கேப்டனை வச்சு ஓடிட்டு இருக்கோம். அதை சிறப்பாக செயல்படுத்துகிற அந்நியார் மற்றும் சுதீஷ் சார் மற்றும் இங்கே உள்ள அனைவருக்கும் பார்த்த சாரதி என்ன எல்லாருமே நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர வேறு எதுவும் கிடையாது. மக்களோட ஆதரவும் அந்த படி நல்லபடியாக இருந்ததுனால் 2026 ஒரு நல்ல மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். என் பேர் ஐயப்பன், மாநில தொழிற்சங்க சட்ட ஆலோசகர், திருச்சி மாநகர மாவட்டம். நன்றி. நான் மதுரை மாவட்டம். வணக்கம், என் பேர் கண்ணன். நான் மதுரை மாவட்டம் ஜெயந்துபுரம் ஜீவாநகர் 1வது தெருவில்
துவாரகா மோட்டார்ஸ்ன்னு சொல்லி ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கிறேங்க. நான் வந்து ஒவ்வொரு மாதமும் கேப்டனை பார்க்க, என் குலசாமியை பார்க்க கட்டாயம் இங்கே வந்துருவோம். நாங்கள் வந்து எப்போ இருந்து நான் ரசிகர்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே நான் யாரையும் நேசிச்சதில்லை, யாரையும் பார்த்ததில்லை. நான் கேப்டனை மட்டும்தான் பார்க்குறேன், கேப்டன் படத்தை மட்டும்தான் பார்க்குறேன். ஏன்னா எங்கள் அம்மாவிலேருந்து ரசிகர் அவங்களுக்கு. எங்கள் குடும்பமே ஹோல் எல்லாருமே, என் ஒய்ஃபு, என் பசங்க சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு எல்லாரும் கேப்டன் தான். எங்கள் வீட்டில் ஒரு டிவி ஒன்றா கூட கேப்டன் பாட்டு தான் போடுவேன், கேப்டன் படம் தான் பாடும். சரிங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் சாமியை பார்க்குறக்காண்டி தரிசிக்கணும்னு சொல்லி அங்கேருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப நன்றி நீங்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நாங்கள் இல்லைன்னு நினைக்கலையே, நாங்கள் இல்லைன்னு நினச்சாதானே. எங்களுக்கு அவர் இல்லைன்றதே இல்லையா. நேற்று கூட அவர் புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, கேப்டன் பிரபாரன்னு. நாங்கள் 34 வருஷத்துக்கு முன்னையே பார்த்துட்டோம். நான் அப்போ சின்ன பையன். நான் வந்து ஒரு 9th படிச்சுட்டு இருக்கிறேன், எக்ஸாம் எழுதின்னு இருக்கிறேன், முழு பரிட்சை. ஆண்டிப்பட்டியில் எடுக்கிறாங்க படம். நாங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் போய் யூனிஃபார்மோடு நிற்கிறோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது எங்கள் கேப்டனை. எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சுப்பா, எல்லாம் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்ல எங்கள் பின்னாடி ஒரு 6 பேர் நிற்கிறாங்க. வாங்கடா அப்படின்னு இழுத்துன்னு போய் ட்ரெயினில் என் தலைவர் படியில் இப்படி உட்காந்து, ஏன்டா ஸ்கூலை கட்டடிச்சு வந்து ஷூட்டிங் பார்க்குறீங்களா, ஓடுங்கடா அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டாரு பாருங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது எங்களால். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாது. எங்களுக்கு அதுதான் ஞாபகமே. நான் இப்போ இந்த கேப்டன் பிரபாரன் படத்தை வந்து ஒரு 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 ஆமாம் ஒரு கேப்டன் பிரபாரன் படத்தை நாங்கள் ஒரு 150 வாட்டியாவது பார்த்துருப்போம். எங்கள் வீட்டில் டெய்லி ஓடும். கேப்டன் வர்ற இன்ட்ரோடியூஸ் சீனுக்காக என் பையன் எப்போ பார்த்தாலும் பார்ப்பான். அதுபோக ஏன்டா ஒரு காலேஜ் போகிற இவ்வளோ கூட்டமாக இருக்குடா, ஒரு நாளைக்கு டிக்கெட் எடுக்காம பஸ்ஸில் அப்படின்னா, நான் ரமணா ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டு, நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்பா. அந்த மாதிரி நாங்கள் வளர்ந்துன்னு இருக்கிறோம். அவருடைய கொள்கைகள், அவருடைய நல்ல குணங்கள், நல்ல விஷயங்கள், இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் லட்சியமாக வச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப இன்னைக்கு வந்தது எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு நாங்கள் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறோம். யாருமே வர முடியாது, யாருனாலையும் வர முடியாது. நீ எத்தனை ஜென்மத்தா கூட வர மாட்டாங்க. மதுரை மாவட்டத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். அப்போல்லாம் நான் பையன். அந்த மாநாட்டுக்கு 2005 நான் ஒரு கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். கடையில் கட்டடிச்சு நான் போயிட்டு இருக்கிறேன். அப்படியே லாரி டேங்கர் லாரி வச்சு லாரியில் குழா இழுத்து பூரா அப்படியே திருகுழா போட்டு தண்ணி சாப்பாடு கடைசியாக முடிக்கும் போது என் தலைவன் எல்லாரும் சாப்பிட்டு போனேன். யாரும் சாப்பிட போகக்கூடாது, எல்லாம் கரெக்டாக போகணும், முண்டக்கு தப்பு பண்ணக்கூடாது. விடிய நான் முழிச்சின்னு இருப்பேன். நீங்கள் எல்லாம் போய் எல்லாம் நாளைக்கு காலையில் நியூஸ் பார்த்துட்டு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னா தான் நான் தூங்குவேன். அப்படியாப்பட்ட ஒரு தலைவனை நம்ம இழந்துட்டோம். இன்னைக்கு இழந்துட்டெல்லாம் சொல்ல முடியாது, இழக்க மாட்டோம். அவருக்கு இறப்பு கிடையாது, அவர் கடவுள். அவர் வந்து பிறப்பாலே கடவுள் அவர். ஏன்னா அவங்க அப்பா பேர் ஆண்டாள், அழகர் அவங்க அம்மா பேர். அதனால வந்து அவர் பிறப்பாலே கடவுள் தான். அவர் கடவுளுக்கு உண்டான குணத்தை காரணம் அதிகமான குணம் படைச்ச ஒரு கடவுள் அவர். ரொம்ப நன்றிங்க நான் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு எம் கந்தன் துறைப்பக்கத்துலேருந்து வரேன். ஓஎம்ஆர் தலைவர் 35 வருஷமாக இருக்கிறேன். கட்சியில் ரசிகனாக இருந்திருக்கிறேன். அதனால் சாரை பார்க்கறது வந்திருக்கோம். தலைவரை நேற்றுக்கு போய் பார்த்தோம். நேற்று ஆமாம், அருமையான படம் அது. அது சலிக்காத படம் அது. நான் ஒரு அருமையாக இருக்கும். ஃபைட்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அருமையான ஃபைட்டு. அது கால் கிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நேற்று நைட் தான் போய் பார்த்தோம் படம். எல்லாம் கட்சிக்காரங்களாம் போய் பார்த்தோம். நாங்கள் திரும்ப இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும்னா என்ன படங்கள் சார்ந்து சொல்லுவீங்க? புரியல. இந்த மாதிரி படங்கள் வரணும்னா சார்ந்து என்ன படங்கள்லாம் நல்லா திரும்பி வந்தால் நல்லா தான் இருக்கும். எல்லா படமும் ஏழை ஜாதி, இந்த மாதிரி ரமணா, புலவன் விசாரணை, மாநகரா காவல், ஊமைவிழிகள், உளவுத்துறை, ராஜநடை, தவசி, கூலிக்காரன், அவருடைய காதல் நல்ல படங்கள்ல நிறைய இருக்கு. கோயில் காலை இருக்குது, நிறைய படம் இருக்கு. அருமையான படம் எல்லாமே, சலிக்காத படம் தான் எல்லாமே. அம்மன் கோவில் கிழக்கால, வைதை காத்திருந்தார். ஆமா, எத்தனை வாட்டி நாங்க பார்த்து தான் இருப்போம். அரசியல் படமே வரதில்லை. அரசியல் சேலம் மாவட்டத்திலிருந்து தலாசல் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். இந்த தலாசல் தொகுதி இப்போ கெங்கவெளி சட்டமன்ற தொகுதி, பேரூர் பேரூராட்சி. சிறு வயதுலேருந்து எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிக்கும். ரசிகராக இருந்தால் அதுக்கு பிறகு 2005 மதுரை மாநாட்டில்
என்னைக்கு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அறிவித்தாரோ, தலைவர் என்றைக்கு அறிவித்தாரோ அதிலிருந்து இன்று வரைக்குமே நாங்கள் ரொம்ப பிடிக்கும். அதாவது மக்களுக்காக குரல் கொடுத்தவர், மனிதராக பிறந்து புனிதராக இருந்தவர்னு சொல்லலாம் நம்ம தலைவரை. அதனால் கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதலாம் ஆண்டு குரு பூஜை அன்றைக்கு வந்தோம், நான் மொட்டை அடிச்சுட்டு போனேன். அதாவது தெய்வத்துக்கு எப்படி நம்ம காணிக்கை செலுத்துகிறோம் அந்தமாரி மனிதராக பிறந்து புனிதராக இருந்ததுனால கேப்டனுக்கு காணிக்கை செலுத்தினோம். அதுக்கு பிறகு இன்னைக்கு தலைவர் நாங்கள் அதே போல் வந்தோறும் தலைவர்கிட்ட தான் நாங்கள் பரிசு எங்களுக்கு மக்களுக்கு வாரி கொடுப்பாப்புல. நிறைய நலத்திட்டு செய்கிறதுனால அவங்க கையில் நாங்கள் அன்பளிப்பா எங்களுக்கு மக்களுக்கு தரதான் நாங்கள் வாங்கிட்டு போவோம். புத்தாண்டு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்துக்கே புனிதராக இருந்தவர் நம்ம தலைவர் கேப்டன் மட்டும்தான். ஆகினால இன்னைக்கு தலைவரை நாங்கள் நேரில் கேப்டன் கோயிலுக்கு வந்து தெய்வத்தை தரிசனம் செய்து போகலான்னு நாங்கள் சேலம் மாவட்டத்திலேருந்து வீரவன பேரூராட்சியிலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். என் பேர் சின்னராசுங்க. தலைவர் என்றைக்கு அவருக்கு திரையுலகத்துக்கு வந்தாரோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்குமே ஈழத்தமிழர் மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களும், உலகத்தில் ஆளுகின்ற தமிழர்கள் அனைத்து மக்களுக்கும் உலக அளித்த ஒரே தலைவர் புனிதர் நமது கேப்டன் மட்டுமே. அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அரசியல இன்னைக்கு மக்களுக்காக யாரும் குரல் கொடுக்கல. அவருக்கு அவங்களோட சுயநலத்துக்காக தான் இருக்கிறாங்களோ இல்லைய, மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தெய்வம் இந்த கேப்டன் மட்டும்தான். அப்படிதான் சொல்லணும்.